Hi, hello, welcome to Prajna's Corner. இந்த வீடியோ பியூர்லி ஃபார் ஒர்க்கிங் உமன்ஸ். பேசிக்கலி காலையில் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி டைம் எடுத்து அஃப்கோர்ஸ் நம்மளால மேக்கப் போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த ஒரு பேரியரை உடைக்க தான் இந்த வீடியோ. பை த வே, நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் சூப்பர் அஃபோர்டபுள். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ரொம்ப பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் போடுறோமோ இல்லையோ ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு விட்டமின் சி சீரம் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் ப்ளம். இந்த சீரம் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். அண்ட் நம்ம ஃபேஸோட க்ளோ வந்து பூஸ்ட் பண்ணுறதோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸையும் ரெடியூஸ் பண்ண போகுது. இந்த சீரமை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்லைட் மசாஜ் கொடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே மேக்கப் போடும்போது லிப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ இது நிறைய அப்ளை பண்ணிட்டாலும் லேட்டர் ஆன் நம்ம வந்து வைப் ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் வித் டாட் அண்ட் கி விட்டமின் சி ப்ளஸ் இ பிரைட் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். தென் ஃபேஸுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு க்ளோ வந்து ப்ரொவைட் பண்ணும் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து ஃபேட் பண்ணும். ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈவன் டோன்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐம் பிக்கிங் த ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் நைக்கா இன் த ஷேட் ஆஃப் 13 ஹனி. இது ஒரு நல்ல மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன் விச் கிவ்ஸ் யூ அ மீடியம் கவரேஜ் அண்ட் பிளெண்ட்ஸ் வெரி வெல் இன் டு த ஸ்கின் அண்ட் கிவ்ஸ் யூ அ ஸ்கின் லைக் ஃபினிஷ். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கேக்கியாக வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷை வந்து ப்ரொவைட் பண்ணுது. பர்டிகுலர்லி எல்லோ அண்டர்டோன் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாகவே கிடைக்கவே இல்லை. நைக்காலேயும் ரொம்ப நாளாகவே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து அது இன்ஸ்டாக்குக்கு வந்துச்சோ டக்குன்னு நான் வந்து இந்த ஷேடை வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேட் வந்து ஆக்சுவலாக நான் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் நைக்கா ஸ்டோருக்கு போயிட்டு என்னோடய ஷேடை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து பிரைட்டனாகவும் வேணாம், இல்லை ரொம்ப டார்க்கனாகவும் வேணாம். என்னோடய ஷேட்லேயே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 13 அப்படிங்கிற ஷேடை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் கலரே தான் இது. அண்ட் பர்டிகுலர்லி என்னோடய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆயிலியான ஒரு ஸ்கின். ஸோ எனக்கு வந்து மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன்ஸ் தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷனை வந்து பிக் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலருக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் கலர் கெமிஸ்ட்ரியோட ஒரு கன்சீலர் இந்த ஃபார்ம் ஆஃப் பென்சில் ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இந்த ஷேட் ஆஃப் ஆல்மண்ட். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் பிளெண்ட்ஸ் லைக் அ பட்டர். ஸோ தனியாக ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் வச்சுட்டு என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்டு டார்க் சர்க்கிள்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீம் பேஸ்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு கன்சீலர். ஸோ அதனால் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை பிளெண்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு மீடியம் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அகைன் நான் வந்து காம்பேக்ட் பவுடருக்கு நைக்கா ஆல் டே மேட்டோட ஒரு ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் வித் SPF 15 PA இந்த ஷேட் ஆஃப் ஹனி 07. இந்த காம்பேக்ட் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்பவே நேச்சுரலான சாஃப்ட் மேட் ஃபினிஷை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து நல்லா பிளர் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அண்ட் ஆஸ் ஐ சைடு இந்த நைக்கா ரேஞ்சில் வந்து ஹனி 07 அப்படிங்கிற ஷேடில் இருக்கிற காம்பேக்ட் வந்து எல்லோ அண்டர்டோன் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பேஸை செட் பண்ணதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு வந்து மார்ஸ் ப்ரெசிஷன் ப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் பிளாக். இதில் இருக்கிற ஆங்கிள்டு டிப் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி டு கிளைட். ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரலான ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இதுலேயே ஸ்பூலி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஐப்ரோஸை கூம் பண்ணி விட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் காஜலுக்கு ரெனே காஸ்மெட்டிக்ஸோட மிட் நைட் கோல் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இதோட பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். கலர் பே ஆஃப்மே ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் ஐலைனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு பிக் நைக்காஸ் கெட் விங்டு ஸ்கெட்ச் ஐலைனர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இதில் இருக்கிற ஆங்கிள்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விங்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈஸியாக வந்து ட்ரை ஆகும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஐலைனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டிப் இருக்கிற ஒரு ஐலைனர். தென் மஸ்காராக்கு மேபெலின் நியூயார்க்கோட லாஷ் சென்சேஷனல் ஃபுல் ஃபேன் எஃபெக்ட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் பிளாக். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். அண்ட் இதில் இருக்கிற யூனிக்கான இந்த வாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேப்சர்ஸ் எவ்ரி லேஷ். ரொம்பவே லேஷஸ் வந்து நேச்சுரலாகவே நல்லா திக்காக இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து ப்ரொவைட் பண்ணும். தென் ஃபைனலி டு த லிப்ஸ். லிப்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம லிப் பாம் நிறைய அப்ளை பண்ணியிருந்ததுனால ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக வந்து அதை டச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்காமல் லைட்டாக மட்டும் டச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிப் பாமோட மாய்ஸ்சர் அப்படியே நம்ம லிப்ஸில் வந்து ஸ்டே ஆகும். தென் இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போகிறதில்ல. நான் வந்து லாக்மேயோட ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் பர்கண்டி லாஷ். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக சேஞ்ச் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு நல்ல பிளரி எஃபெக்டை வந்து லிப்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணும். இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஏர்தன் ஒரு ப்ரௌன் டோனில் வந்து இருக்கும் வித் த ஹிண்ட்ஸ் ஆஃப் மரூன். ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் அண்ட் டீப்பர் ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மேக்கப் லுக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிலேட்டடான ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் எல்லோரையுமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.